இங்க பேசுவது ஒன்று, செயல் ஒன்று. நீங்க சிறுபான்மையினரை, குறிப்பாக இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுட்டு மாறா அவர்களுக்கு நாங்க அரணா இருக்கிறோம், அவங்களுக்கு இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்றது முரணா இல்லையான்னு கேக்குறாங்க. உங்க தாலியை பறிச்சு கொண்டு போய் வந்தேரிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல. பதில் சொல்லிட்டு அப்படி சொன்னவங்க ரைட், எல்லாத்தையுமே பதில் சொல்லிடுறேன். முதல்ல எல்லா மதத்தையும் நாங்க உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறோம்னு சொன்னாரு. நாட்டையே உங்ககிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டிய இன்னைக்கு நிலைமையில தான் நம்ம இருக்கோங்கிறது தான் வாஸ்தவம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் சொல்றாரு வந்தேரிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்ல தெரியும் இன்னைக்கும் எவ்வளவு இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இங்க இருக்காங்கன்னு. தமிழ்நாட்டுல போன மாசம் எத்தனை பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் இங்க பிடிபட்டு அவங்கள டீபோர்ட் பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க. இது ஒண்ணு பாஜக அரசு பண்ணல, நமது திமுக அரசே இங்க பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த வகையில நீங்க அவங்க சொன்னதை தவறுன்னு சொல்ல முடியும்ங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. இல்ல சார், மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை ஊடுருவல்காரர்கள்னு சொல்றதுக்கும் வேற நாட்டிலிருந்து இங்க சட்டவிரோதமாக வந்தவர்களை ஊடுருவல்காரர்கள் சொல்றதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல சார்? இல்ல வித்தியாசம் இருக்குல்ல. பிடிபட்ட அத்தனை பேரை பாருங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், இல்லீகலா பேச தமிழ்நாட்டுல ஒத்த ஓட்டு கூட அதுவே முதல்ல சரியான அணுகுமுறையா இல்லையே? பெயரை பாருங்கள், ஆடையை பாருங்கள்னு சொல்றதே தவறுதானே சார்? இல்ல அப்படிலாம் கிடையாது, அதுவே தவறான அணுகுமுறை தானே. நான் என்ன கேக்குறேன், நீங்க கோ பை ஸ்டாட்ஸ்ன்றேனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவங்க சிறுபான்மையினருக்காகன்னு சொல்றவங்க ஒரு பக்கம், நீங்க இந்துக்களை நீங்க இப்ப இந்துத்துவ இவங்க எல்லாம் வெறும் மேல் ஜாதிக்காரர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சாதிக்குள்ள யாரும் போகவே இல்லை. ஒரு நிமிஷம், யாருமே சாதி பத்தி பேசல. ஒரு நிமிஷம், நான் என்ன கேக்குறேன், அது உள்ளுக்குள்ள இருந்து வருது. இல்ல முடிச்சு முடியாது. இந்துக்களுக்கு எதிராக தெரியல, உண்மை முடிச்சு பாருங்க, வெளில வராங்க பாருங்க, அப்புறம் சொல்றேன். ஏன்னா இல்ல இல்ல முடிச்சு 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கோம். முடிச்சிட்டு அது ரைட், யார் துட்ல பண்ணீங்க? நம்ம சாதி பத்தி யாரும் பேசல. யார் கிட்ட இருக்க HRNC ஒரு கோயில் கட்டிருக்கீங்களா நீங்க? ரமேஷ் சேதுராமன் முதல்ல ஒரு கோயில் கட்டிருக்கீங்களா HRNC ல? புதுசா ஒரு கோயில் கட்டிருக்கீங்களா? இருக்கறத சொரண்டி திங்கறீங்க அரசு. இல்ல வேண்டாம், அப்படி தான் பார்க்கணும். நாங்க முதல்ல பேசுறத கேக்குறதுக்கு பொறுமை இருக்கு. கடுமையான விமர்சனங்கள் அவர் நீங்க நெறியாளர் நெறிப்படுத்தணும். இல்ல நான் தான் நெறிப்படுத்திட்டு இருக்கேன். இப்ப யார் நெறிப்படுத்திட்டு இருக்கா? இப்ப யார் நெறிப்படுத்திட்டு இருக்கா? யார் சொல்றா? நீங்களும் பேசுறீங்க, அவரும் பேசுறாங்க. நீங்க பேசுங்க, நான் இடைமறிக்கல. அப்ப நீங்க இடைமறிக்காதப்ப அதே இல்ல ரமேஷ் சேதுராமன், இப்ப நான் அவர் பேசும்போது அவருக்கு என்ன சொன்னனோ அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். ரைட், யூ கண்டினியூ. நான் பதில் சொல்றேன். அடுத்தது இவங்க ஏன்னு சொல்றேன்னா, முக்கியமான விஷயம் கேட்டாங்க. பாலச்சந்திரன் சார் ஒரு அழகான விஷயத்தை சொன்னார், தீபாவளின்னு சொன்னார். ஐயா, தீபாவளி விட்டுருங்க, தமிழ் கடவுள் ஔவையார் பாடிய 2 கடவுள்ல ஒன்னு முருகர், ஒன்னு விநாயகர். கந்தர் சஷ்டிக்கு அவர் இது வாழ்த்து சொல்லியிருக்காரா? இல்லைன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரான்னு பாருங்க. ஒரு வாட்டி போட்டதை கூட டெலீட் பண்ணாரு ஒரு காலகட்டத்தில், அவங்க அப்பா முதல்வராக இருந்த போது. அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இவர்களுடைய என்ன மத சார்பின்மை. அடுத்த முக்கியமான விஷயம், நான் ஒண்ணும் வேணாங்க, எங்களுக்கு எல்லாம் மத்த இதுக்கெல்லாம் கூட வேணாங்க, நம்ம எல்லா ஊர்லயும் எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய இன்னொரு கடவுள்னு சொன்னா மாரியம்மன். மாரியம்மன் ஆடி மாசம் எல்லாம் நம்ம கூழ் ஊத்தி எல்லாம் பண்ணி நல்லா கொண்டாடுவாங்க. என்னுடைய கேள்வி ஒண்ணே, கிறிஸ்துமஸுக்கு போய் கேக் வெட்டி கொண்டாடுபவர்கள், அங்க தின்றவங்க, அதே மாதிரி நீங்க இதுல இஸ்லாமியர்கள் இது பண்ணும்போது நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு அங்க போறவங்க, ஒரு நிமிஷம், ஆடி மாசம் கேக் வெட்டி இல்ல, ஆடி மாசம் வார்த்தையே நல்லா இல்லையா? இல்ல அந்த வார்த்தையே நல்லா இல்லையா? இல்ல கேக் வெட்டி தின்றவங்க என்ன பண்ணல? அது என்ன கேக் வெட்டி தின்றவங்க என்ன? அந்த வார்த்தையே நல்லா இல்லையா ரமேஷ்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள். நீங்க உங்களுடைய எல்லா கேள்விகளை கேட்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா வார்த்தைகளை ரொம்ப ஆரோக்கியமான நாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்துங்க. இல்ல கேக் வெட்டி தின்றவங்க என்னது? அது கேக் வெட்டி தின்றவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கீங்க, இல்ல அது அப்படி வச்சுக்க முடியாது. சொன்னது அப்படி வச்சுக்க முடியாது. இல்ல நீங்க சொல்லிட்டீங்க, அப்படி அதை மாத்தி வச்சுக்க முடியாது. ரைட், இதெல்லாம் ஒரு நிமிஷம் சேதுராமன், இவங்க விநாயகர் சதுர்த்தி வாத்து சொல்றாங்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விநாயகர் சதுர்த்தி லீவ் விட்டுருக்கான்னு கேளு. விநாயகர் சதுர்த்தி கடந்த காலங்கள்ல 30 வருஷத்துல இவங்க எத்தனை நாள் லீவா இருந்தத பள்ளிகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எத்தனை இவங்க கேன்சல் பண்ணிருக்காங்கன்னு
பார்க்க இருங்க, சொல்லுங்க. இது பாருங்க. இப்ப உத்தரப்பிரதேசத்துல கேட்டாரு, பாலவேல், உத்தரப்பிரதேசத்துல ஏன் விடுமுறை விடப்படல கிறிஸ்துமஸுக்குன்னு கேட்டாரு. பாலவேல், நான் கேட்ட கேள்விக்கு பதில் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? இல்ல, சென்ட்ரல் கடைசியா வரேன். அட, என்ன? சார் பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, பேச நேரம் குறைவா இருக்கு. இல்ல, அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு பதில் இல்ல, சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நிமிடம் நான் திரும்பவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் சொல்ல இந்தியா விடுமுறை இருக்கா சரி, இல்லையா? பேசுவோம். மற்றவர்களுடைய கருத்தை நம்ம வாங்கணும், பேசுவோம். இல்ல, பாருங்க, விநாயகர் சதுர்த்தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு நிமிடம். சரி, பேசுவோம். நான் வரேன். பாலச்சந்திரன் அவர்களுடைய கருத்தை நான் வாங்கிட்டு வரேன். திரு பாலச்சந்திரன், திரு பாலச்சந்திரன், இங்க போட்டி இருக்கு. இல்ல, உண்மையிலே பாலவேல், யார் அரணா பாலவேல், இருக்காங்க? முக்கியமான கேள்வி பாலவேல், நீங்க பதில் வாங்கல. சரி, நிறுத்தி பேசுங்க அவரை. இல்ல, நிறுத்தி பேசுங்க. பதில் விநாயகர் சதுர்த்திக்கு மத்திய அரசு ஏன் விடுமுறை விடல? ஏன் விடுமுறை இல்ல? விடுமுறை இருக்கா? கடைசியா இருக்கா ஒரு இல்லையா வார்த்தையை சார்? சொல்றேன். நான் திரும்பவும் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய பாதிக்கு மேலான லீவ்ல நீங்க என்ன சொல்றீங்க? சார், விடுமுறை இருக்கா இல்லையாங்கறத மட்டும் சொல்லிடுங்களேன். நம்ம போய் விடுமுறை விட்டாங்களா? கார்த்திகை தீபத்துக்கு ஓகே, நம்ம அதுல நிக்க முடியாது. அதுல நிக்க முடியாது. கார்த்திகை தீபத்துக்கு திரு பாலச்சந்திரன், பாலவேல், தமிழ் கடவுள் கார்த்திகை தீபத்துக்கு விடுமுறை சரி விட்டாங்களா? சார், நம்ம அதுல நிக்க முடியாது. தாண்டி போலாம். தாண்டி போலாம். தாண்டி போலாம். ஏன் அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேசலாம் சார், பேசலாம். திரு பாலச்சந்திரன், திரு பாலச்சந்திரன், இங்க இந்த குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் யார் அரணா இருக்கா? ஓகே சார், பேசலாம். ஓகே, பொங்கல் பண்டிகை நேஷனல் லெவல் திரு பரந்தமன் பேசலாம். திரு பாலச்சந்திரனுடைய கருத்து வாங்கிட்டு வந்து பேசுவோம். அப்படின்னு ஆரம்பிச்சு திரு பாலச்சந்திரன், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒன்று ரமேஷ் ராமன் பேசலாம்.